அடுத்த புறமால பார்த்தீங்கன்னா நிலா சோழனர் ரொம்பவே பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிடுறாங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனை அது எனக்கு சமாளிச்சுக்க தெரியும், எதுக்காக எங்கள் ஆஃபீஸில் வந்து அது மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு மேனஸே கிடையாதா, அதை வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, விஷயத்தை தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிலா சோழனை பயங்கரமாக திட்டிடுறாங்க. அதனால டென்ஷன் ஆன சோழன் ஒரு பக்கம் வீட்டில் இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கார் எடுத்துட்டு போயிடறாங்க. போற வழியில இன்னொரு நம்மளுடைய கார்ல இடிச்சுறாங்க. ரெண்டு பேருக்குடைய பயங்கரமா பிரச்சனை ஆயிடுது. அந்த நபரும் சோழன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. போலீஸ் சோழனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எஃப்ஐஆர் போட போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த விஷயம் கேட்டதுமே சேரன் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு சோழனுக்காக ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி பேசி சேரன் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா போலீஸ் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த நபர்கிட்டையும் பேசி புரிய வைக்கிறாங்க. அவர் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்காக அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணதுனால அந்த நபரும் நிலாக்காக அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து நிலா சோழன் கிட்ட நான் உங்ககிட்ட அவ்வளோ கோவமா பேசினது தப்பு தான், ஏதோ ரொம்ப கோபத்தில் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சோழன் நீங்க இது மாதிரி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, உங்களை ஒருத்தான் திட்டான்னா எனக்கு பயங்கரமா கோவமாயிடுச்சு, அதனால தான் எதை பத்தி யோசிக்காம உங்க ஆஃபீஸ்க்கு வந்தேன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கண் கலங்கிறாங்க. அதை பார்த்துட்டு நிலா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நம்ம பேசுனது தப்பு தான், நம்ம அப்படி திட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட நிலா மன்னிப்பு கேட்குறாங்க.